அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக அதிரசம் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எங்களோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதில் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா சூடு பண்ணலாம். அதில் இடித்து வச்சுருக்க வெல்லம், இது 1/2 கிலோ இருக்குது. இதை அதோட சேர்த்துக்கலாம். ரொம்ப அளவெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்க. எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் போதும், மற்றபடி பாகு எதுவுமே எடுக்கலை. பாருங்கள், இது நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் அரிசி மாவு 1/2 கிலோ அளவுக்கு இங்கே எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே காய வச்சு உங்களுக்கு அரைக்க டைம் இருந்தால் நீங்கள் பச்சரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மாவு. இதில் இந்த தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், இது நல்ல சூடாக இருக்குது. அதனால் நீங்கள் கரண்டிலேயே தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா சூடாக இருக்கும் போதே, அது கொதிச்சுட்ருக்கும் போதே நம்ம இப்போ தான் அடுப்பை ஆஃப் பண்ணோம். உடனே இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இதில் வச்சுருக்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வச்சு இந்த வெல்லத்தை கரையிற அளவுக்கு தான் தண்ணி வச்சுருந்தோம். அந்த தண்ணி இதுக்கு சரியாக இருந்தது. நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி வச்சேன். நீங்கள் இன்னும் கம்மியாக கூட வேணும்னா வச்சுக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் சுடுதண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு இது அளவு இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெல்லமோ மாவு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், ஊற்றி அந்த தண்ணியை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்லேயே கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு காலையில் உடனே தட்டி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உடனே இதை நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ நான் நைட் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ காலையில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 1 ஹவர் வச்சாலுமே போதும், உங்களுக்கு டைம் இல்லைன்னா. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுகுன மாதிரி இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நம்ம எந்த அளவுக்கு நமக்கு அதிரசம் பெரிய சைஸாக சின்ன சைஸாக எப்படி வேணுமோ அந்த சைஸ் அளவுக்கு நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் மெல்லிஸாக தட்டினோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதோட நீங்கள் எப்போவுமே அதிரசம் செய்யும்போது நல்ல மெல்லிஸாக செஞ்சோம்னா அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப குண்டாக செஞ்சிட்டோம்னா உள்ளுக்குள்ளே மாவு நமக்கு ஒரு டைமில் வேகலைன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மெல்லிஸாக நல்லா தட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எள்ளு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். சும்மா கொஞ்சமாக மேலே வச்சு அழுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி சேர்த்துடணும். நல்லா காஞ்ச எண்ணெயில் நல்லா சூடாக இருக்கணும். அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ளேமை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு இதை பொரிக்கலாம். நம்ம எப்போவுமே அதிரசம் செய்யும்போது கொஞ்சம் ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோம்னா உள்ளுக்குள்ளேயும் மாவு நல்லா வெந்து வரும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்ம பாகு எடுத்து செய்யும்போது அதில் கொட்டி நம்ம கொஞ்சம் வேக வச்சு செய்கிறதுனால அது ஸ்பீடாக வச்சு செஞ்சால் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம எப்போவும் நார்மலாக அதிரசம் செய்யும்போது எப்படி பொரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு அதிரசம் ரெடியாகி வந்துருச்சு. நீங்கள் நல்லா மெல்லிஸாக தட்டி போடுங்க. அப்போ இன்னமும் சூப்பராக இருக்கும். சூப்பரான மொறு அதிரசம். ஒரு அதிரசம் பார்த்திங்கன்னா பாகு எடுத்து செஞ்சோம்னா இறுகிடும், அதுக்கப்புறம் உடைக்க முடியாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கடையில் விற்கிற அரிசி மாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.